நலம் காக்கும் ஸ்டாலின். யாரு நலத்தையா காக்குறீங்க? யார் யார் ஏமாத்துறீங்க? சரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் பேசக்கூடாது. யார் நிலத்தை காக்குறீங்க? சாராயம் வைக்கிற நிலத்தை காக்குறீங்களா, இல்ல கஞ்சா வைக்கிற நிலத்தை காக்குறீங்களா, இல்ல தமிழ்நாடு பெண்களை கெடுக்கிறாருங்க படுபாவி அவங்க நிலத்தை காக்குறீங்களா? யார் நிலத்தை காக்குறீங்க? என்ன ஏமாத்து பண்றீங்க? நலன் காக்கும் ஸ்டாலின்ல அது என்னவா, சனிக்கிழமை அன்னைக்கு மருத்துவ முகாம் நடத்துவாங்களாம். 4 வருஷமா என்னத்தை கேட்டீங்க நீங்க? மருத்துவ முகாம் நடத்துவாங்க. அந்த மருத்துவ முகாம் யார் வருவானா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க அந்த முகாம் போவாங்களாம். அப்ப ஹாஸ்பிட்டல் யார் இருக்கும்? இந்த கவர்மெண்ட் சென்டர்ல வாழப்போம். இன்னொரு பழம் அதுதான் இது. நாங்க டாக்டர் கேட்டா அந்த டாக்டர் தான் இவரு. இதெல்லாம் ஏமாந்து இதெல்லாம் இன்னொரு 4 மாசம் தான். ஏன் அப்படி இந்த நலம் காக்கும் ஸ்டாலின்னா நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. திட்டம் கிடையாது, இது ஏமாத்து, அவ்வளவுதான். முகாம்னாலே ஏமாத்து தான், கமிஷன் குழுனாலே ஏமாத்து தான். இப்படிதான் ஏமாத்த. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்ன திட்டம்? நீங்கெல்லாம் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்கறது, தெருவில் வந்து மனு கொடுக்கணுமா முகாம் நடத்தி. இன்னொரு அடுத்த வாரம் அவங்களுடன் ஸ்டாலின் வரும், இன்னொரு அறிவிப்பு வரும். அப்புறம் இவர்களுடன் ஸ்டாலின் இன்னொரு வரும். இவெல்லாம் பேர் ஏமாத்திக்கிட்டு இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. ஏமாத்து வேலை இன்னும் அதிகமா. இப்ப இன்னும் வாரம் வாரம் ஒரு அறிவிப்பு. காலையில வருவாரு, 2 மணி நேரம் காட்சி கொடுக்கிறார் முதலமைச்சர். தினம் ஷூட்டிங் நடக்குது, ஆக்ஷன் கிளாப் ரெடி அப்படின்னு சொன்ன உடனே ஷூட்டிங் நடந்து அப்புறம் வீடியோலாம் எடுத்து மீடியாவில் காலையில இருந்து போட்டு இருப்பாங்க. வந்தார் ஸ்டாலின் வராரு, வெளியில தராரு. என்ன ஏன் வெளியில் வந்துருச்சு? வெளியில் வந்துருச்சா? இதான் ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை. அதனால சிந்திங்க, தெளிவா இருக்கிறாங்க. தம்பிங்க தங்கையெல்லாம் தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெரியும், உங்க ஏமாத்து வேலை எல்லாம் தெரியும்.